இது வாரம் வாரம் சினிமா காரம் சாரம். இந்த வாரம் சினிமாவில் நடந்த காரசாரமான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆல்ரெடி கார்த்தியோட சர்தார் 1 ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி எல்லாம் பட்டையை கிளப்பிச்சுங்க. இப்ப இந்த படத்தோட பார்ட் 2 சர்தார் 2 ரிலீஸ் ஆக போகுது. அதோட கிம்பிள்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல நம்ம கார்த்தி செம்மையா ஃபைட் பண்ணிருக்காருங்க. சைனால நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த படத்துல நம்ம எஸ்.ஜே. சூர்யா வில்லனா நடிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மாளவிகா மோகனும் இருக்காங்களா. நீங்க சர்தார் 2 ஓட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றது இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. போன வாரம் சியான் விக்ரமோட வீர தீர சூரன் படம் ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த படம் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு வேற லெவல்ல பிடிச்சிருந்தது. அதனால தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இதுக்கு நம்ம சியான் விக்ரம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப தடங்கள் ஏற்பட்டது. அதெல்லாம் தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப நீங்க அதுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பாக்குறப்ப சியான் விக்ரம் ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா இருக்காருங்க. ஏன் அப்படின்னா தமிழ் சினிமால ஒரு போற ஹார்ட் ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி எந்த ஒரு படமும் ஹிட் ஆகல. அதுக்கெல்லாம் தீனி போட்டிருக்கு இந்த வீர தீர சூரன். விக்ரம் பிரபு இவர் நடிச்சிட்டு இருக்க ஒரு படம் தாங்க லவ் மேரேஜ். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. கல்யாணம் கலவரம் அப்படின்றதாங்க இந்த பாட்டோட ஊக் லைன். இந்த பாட்டுக்கு யார் மியூசிக் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷான் ரோல்டன். ஆல்ரெடி லவர் பந்து, குட் நைட், லவர் இது எல்லாத்திலுமே சாங்ஸ் நம்ம எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்போம். அவர் தாங்க இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. சாங் கேட்கறப்ப சூப்பராவே இருக்கு. எப்பா 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 குட் பேட் அக்லி இந்த படத்தோட ட்ரைலர் வந்ததும் போது நம்ம தல ஃபேன்ஸ் கையிலேயே பிடிக்க முடியலங்க. ட்ரைலர் இந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல வேற மாதிரி இருந்ததுங்க. ட்ரைலர்ல 1-2 தல ரெஃபரன்ஸ் வைக்கலாம். ஆனா இது வரைக்கும் தலாஜித் நடிச்ச எல்லா படத்தோட ரெஃபரன்ஸையும் குத்தத்துக்கிட்டு இந்த ட்ரைலர்ல வச்சிருக்காங்க. தூக்கிட்டு வாங்கடா அந்த செல்லத்தை. ஆதிக் ரவிச்சந்திரன் எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரைலர்ல என்னங்க இல்ல ஓல்டு சாங் இருக்கு. அதை ரீமேக் பண்ணி பட்டாசா போட்டிருக்காங்க. தலைய வேற வேற லுக்ல கலர்ஃபுல்லா காட்டியிருக்காங்க. செம்ம எங்கேஜிங்கா இருக்கு. எப்படா படம் ஒரு சொல்லுங்கடா அப்படின்னு நம்ம தல ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. விடாமுயற்சியில விட்டதை கண்டிப்பா குட் பேட் அக்லில புடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ட்ரைலரை பார்த்திருந்தா எப்படி இருந்துச்சு அப்படின்னு வீடியோ கீழே ஏகே அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க. போன வாரம் 3 படம் முக்கியமான படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஒன்னு நம்ம சல்மான் கானோட சிக்கந்தர் படம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ்ல இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு தடவை பார்க்கலாங்க அவ்வளவுதாங்க அப்படிதாங்க இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏஆர் முருகதாஸ் கம்பேக் தருவார் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா ஆவரேஜான ஒரு கம்பேக் தாங்க. இந்த படம் 1000 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா அந்த அளவுக்கு இந்த படம் ஒர்த் இல்ல அப்படின்னு ஃபேன்ஸ் சொல்லிட்டாங்க. இதோட பேஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சல்மான் கானுக்கு ஒரு வைஃப் இருக்கு. அவங்க இறந்துடுறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பாடி ஆர்கன்ஸை டொனேட் பண்றாங்க. அது யார் யாருக்கு போயிருக்கு அப்படின்னு நம்ம சல்மான் கான் தேடி போய் பாக்குறாரு. அங்க என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு இந்த படத்தோட பேஸ்லைன். ஆடியன்ஸை பெருசா இந்த படம் எங்கேஜ் பண்ணாதனால இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா தாங்க இருக்கு. இது மட்டும் இல்லாம தமிழ் சினிமால சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட பேர் இஎம்ஐ. இந்த படத்தை சதாசிவம் சின்னராஜ் அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ணிருக்காரு. அவரே இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. படத்தோட கடை டைட்டில் ஏத்த மாதிரி தாங்க. இஎம்ஐ வாங்கினா மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. சோ நீங்க இஎம்ஐ இருந்தா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இல்லைன்னா கஷ்டம் தாங்க. இதே நேரத்துல போன வாரம் ரிலீஸ் ஆன வீரதீர சூரன் அதே மாதிரி எம்புரான் இது ரெண்டுமே இன்னுமே தியேட்டர்ல ஓடி பட்டையை கிளப்பிட்டு இருக்குங்க. புரட்சி தளபதி விஷாலோட மதகத ராஜா படம் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி எப்படி ஹிட் ஆச்சோ அதே மாதிரி அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா இவரோட படம் சுமோ இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுங்க. இந்த படமும் ஒவ்வொரு வருஷமும் இப்ப ரிலீஸ் ஆகும் அப்ப ரிலீஸ் ஆகும் எதிர்பார்த்து கடைசி வரைக்கும் ரிலீஸ் ஆகல. ஒரு வழியா இந்த மாசம் ஏப்ரல் 25ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. இதே மாதிரி வாரம் வாரம் சினிமா காரசார நீங்க பாக்கணுமா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா